நிறைய பேர் கேள்வி எது கேட்குறதுனாக்கா நெருங்கிறதுக்கு இல்லை விலகிறதுக்கு கேட்பாங்க. சில பேர் தன்னை ப்ரூவ் பண்ணுறதுக்கு கேட்பாங்க. சில பேர் தன் அறியாமையை போக்கிக்கிறதுக்கு கேட்பாங்க. அறியாமையை போக்குறதுக்காக கேட்குறோம் ரொம்ப 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 சொற்பம். அப்படி அவனும் கேட்கறதே கிடையாது. கேள்வி எப்படி தான் கேட்பான், எனக்கு தெரியும் உனக்கு தெரியாது, உனக்கு தெரியாதுன்றதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு கேள்வி வர கேட்பான். நம்ம எடுத்த உடனே தெரியாதுன்றன்னு வச்சுக்கோ பெஜராயிடுவோம். அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க. தெரியாதுன்னு சொல்லுங்களேன், அது ஒரு கேள்வி கேட்பான். அது எப்படிங்க தெரியாமல் இருக்கலாம்? இல்லை அது எப்படிங்க ராமாயணம் படிக்காமல் இருக்கலாம், மகாபாரதம் படிக்காமல் இருக்கலாம், இது எப்படி இதெல்லாம் இல்லை? ஸ்கூலில் எவ்வளோ 10வது வரைக்கும் படிச்சிருந்தீங்க, தெரியாதுன்றீங்க. தெரியாதுங்க, நான் இங்கிலீஷ் மீடியம் படித்தேன், எப்படி தெரியும்? எனக்கு செகண்ட் லாங்குவேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே. அப்போ பேசுகிறீங்க, பேசுகிறேன், சொல்லி தெரியாது. நிறைய பேர் மலேசியாவில் தமிழ் நல்லா பேசுவாங்க. ஏன்னா மெசேஜ் அனுப்பிச்சோன்னா என்ன அனுப்பிச்சிங்க என்னன்னு தெரியலன்னுவாங்க. ஏன் தெரியாது? தப்பு இல்லையே. தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு தைரியம் தேவைப்படுது. இப்போ என்னடா மனுஷங்கிட்ட என்ன இல்லைன்னா தெரியாதுன்னு வர சொல்கிறது. இப்போ கேள்வி கேட்டால் தெரிஞ்சால் தெரியும், தெரியாதுன்னா தெரியாது. அப்படி தானே கேட்கணும். யாருக்கிட்டனா போய் கடவுளுக்கு தான் கேட்டு பாருங்களேன்.